ஆடியில எல்லா நகைகளுக்கும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலாவும் தரும். ரெண்டையும் சேர்த்தா 2% மேல நகை விலையில சேவ் பண்ணுவீங்க. முடிவுக்கு வந்தது முதல்வர் விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கு. மனுவை வாபஸ் பெற்றார் சங்கீதா. +2 மதிப்பெண் அடிப்படையிலேயே கால்நடை மருத்துவ மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதல்வர் விஜய் கடிதம். காவிரி விவகாரத்தில் அரசியல் செய்யும் எண்ணம் அரசுக்கு இல்லை என்று சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் திட்டவட்டம். மேகதாது அணைக்கு எதிராக அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இணைந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும் விளக்கம். காவிரி விவகாரத்தில் எதிர்கட்சி சில விவரங்களை கேட்டிருக்கிறாங்க. காவிரி நமக்கு உயிர் ஆதாரம், நம்மளோட உணர்வு ரீதியான ஒன்று. அதனால் அதை வச்சு அரசியல் பண்ணுற எண்ணம் துளி கூட நம்ம அரசுக்கு இல்லை. விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடிக்கு நிவாரணம் வழங்கப்பட்டு விட்டதாக கூறிய முதல்வர் விஜய், அரசியலை நாங்கள்தான் என்று சொல்பவர்களுக்கு பேப்பர் படித்தால் தெரிந்திருக்கும் என்றும் சாடல். குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரண தொகுப்பு பற்றி எதிர்கட்சியிலேருந்து கேட்டிருந்தாங்க. அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. அரசியலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். முதல்வர் கூறுவது குறுவை சாகுபடி தொகுப்பு, காவிரி விவசாயிகள் கேட்பது வறட்சி நிவாரணம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி பதில். பேப்பர் படித்தால் மட்டும் போதாது, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினால்தான் தெரியும் எனவும் பதிலடி. நீங்க கொடுத்தது 134 கோடி கொடுத்தீங்க, அது அனைத்து அரசுலயும் கொடுக்கறக்கூடிய ஸ்பெஷல் பேக்கேஜ் தான். இப்ப வறட்சி நிவாரண நிதி அவங்க கேட்கறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டும். இது வெறும் காலைல பேப்பர் படிச்சா மட்டும் பத்தாது. அங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோடையும் போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு நீங்க தயவு செய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். பகை நாடுகளை பிரச்சனைகளை பேசி தீர்க்கின்றன, பக்கத்து மாநிலத்துடன் பேசி பார்க்கலாம் என்று நினைத்தேன். காவிரி விவகாரத்தில் கர்நாடகா செல்ல முயன்றது குறித்து சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் விளக்கம். நாம போக நினைச்சதுக்கு காரணம், ஒருவேளை இந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்துல தான். இன்னைய காலத்துல பகை நாடுகளை பேசி தீர்க்க பாக்குறாங்க, பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு நினைச்சேன். கர்நாடகா சென்றால் அவமானம் ஏற்படும் என்று எதிர்க்கட்சிகள் கூறிய போதும் மக்களுக்காக அதனை ஏற்க தயாராக இருந்தேன். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை அரசு விட்டுக் கொடுக்காது எனவும் முதல்வர் விஜய் உறுதி. நாம பெங்களூர் போக நினைச்சதை பத்தி பல ஒப்பீனியன்ஸ் வந்துச்சு. ஒருவேளை இந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்துல தான். அதனாலதான் அப்படி ஒரு அட்டெம்ப்ட் எடுக்க நான் ட்ரை பண்ணோம். ஒருவேளை அந்த அட்டெம்ப்ட்ல ஒரு அவமானம் நேர்ந்தா என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தா தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாரா தான் இருக்கேன். காவிரி தண்ணீருக்காக கர்நாடகாவிடம் மண்டியிட தேவையில்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ செல்லசுவாமி பேச்சு. முதல்வருக்கு அவமானம் ஏற்பட்டால் அது தமிழ்நாட்டிற்கான அவமானம் என்றும் கருத்து. அது கர்நாடகத்திற்கு மட்டுமல்ல அணை அல்ல. எனவே தமிழகத்துடைய முதலமைச்சர் அங்கே சென்று அவர்களோடு மண்டியிட வேண்டிய தேவை எக்காரணம் கொண்டும் இல்லை. அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அது அவமானத்தை நான் தாங்குவதற்கு தயார் என்று சொன்னார். அது சரியில்லை. அவருக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டால் நாம் அனைவருக்கும், தமிழக அத்தனை மக்களுக்கும் ஏற்படுகின்ற அவமானமாக நாம் கருத வேண்டும். காவிரி படுகை விவசாயிகளின் கருத்துக்களை கேட்டு சட்ட வல்லுநர்களுடன் பேசி காவிரி விவகாரத்தில் தீர்வு காண வேண்டும். தமிழக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். காவிரி பிரச்சனை வருகின்ற பொழுது அதை ஒரு சுமூகமாக தீர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில்
விவசாயிகளுடைய பிரதிநிதிகளுடைய டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய பிரதிநிதிகளும் அழைத்து அவருடைய கருத்துக்களையும் கேட்டு இந்த கருத்துக்களை எல்லாம் சட்டவர்களோடு கலந்து ஆலோசித்து பிறகு அதற்கு ஒரு அரசு ஒரு தீர்வு காண வேண்டும். இதுதான் கடந்த காலத்திலே இருந்த வரலாறு. காவிரி விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் அமைப்பது தமிழகத்திற்கு பாதகமாகிவிடும். சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் மீதான விவாதத்தில் சிபிஐ எம்எல்ஏ தளி ராமச்சந்திரன் கருத்து. காவிரி விவகாரத்தில் தமிழ்நாட்டின் உரிமையில் அரசு எந்தவிதமான சமரசமும் செய்யாது என்று அமைச்சர் ஆனந்த் உறுதி. தண்ணீர் பற்றாக்குறை காரணமாகவே மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறக்க முடியவில்லை என்றும் விளக்கம். காவேரி நதிநீர் பங்கீட்டு மற்றும் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்ட மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு தடுப்பது உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகளில் தமிழ்நாட்டின் உரிமையை சிறிதும் விட்டு கொடுக்காமல் தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது என்ற விவரத்தை இந்த மாமன்றத்துக்கு மாண்பு மேயர் தலைவர் அவர்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். காவிரி விவகாரத்தில் அனைத்து கட்சிகளும் இணைந்து ஒருமித்த குரலாகவே தீர்மானம் நிறைவேற்றியதாக அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான எம்பிக்கள் கூட்டத்தில் எத்தனை பேர் பங்கேற்பர் என்று தெரிவிக்க உதயநிதிக்கு வலியுறுத்தல். அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டியிருக்கிறார். அனைத்து எம்பிக்கள் பிரச்சனை குறித்து நாளை டீலிமிட்டேஷன் சார்பாக தமிழக உரிமைக்காக முக்கியமான பிரச்சனை சார்பாக நாளை முதலமைச்சர் அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அதற்கு திமுக எம்பிக்கள் கலந்து கொள்வார்கள் என்பதை எதிர்க்கட்சியை தெரிவிக்குமாறு கேட்டுள்ளார். காவிரிக்காக அனைத்துக் கட்சி கூட்டம் பற்றி பேசும்போது தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான கூட்டத்திற்கு எத்தனை பேர் வருவார்கள் என்று கேட்பதா? அமைச்சர் நிர்மல்குமாருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி. என்ன ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்தனோ அதை பத்தி மட்டும் பேசினேன். ஏன் தண்ணி வரல, எப்ப தண்ணி வரணும்னு கேட்கிறேன். அனைத்து கட்சி கூட்டத்தை எப்ப கூட்டுவேன்னு கேட்கிறேன். பயிர்க்கடன் தள்ளுபடி எப்ப பண்ணுவீங்கன்னு கேட்கிறேன். அதுக்கு சம்பந்தமே இல்லாம நம்முடைய அமைச்சர் அவர்கள் வேற ஏதோ திசை திருப்ப பார்க்கிறாரு. மேகதாது பிரச்சினையை பேசுவதற்காக முதலில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்த வேண்டும். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தமிழக எம்பிக்கள் கூட்டத்திற்கு அரசு அழைப்பு விடுத்துள்ள நிலையில் திமுக நிபந்தனை. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் திமுகவுக்கு அறிவுரை சொல்ல எந்த கட்சிக்கும் தகுதியில்லை என்று துரைமுருகன் காட்டம். தமிழகத்தின் நலன், மாநிலத்தின் பிரதிநிதித்துவம் பாதிக்காத வகையில் மறுவரையறை என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாகவும் பதிவு. தொகுதி மறுசீரமைப்பில் உள்ள பிரச்சினை அரசமைப்பு சிக்கல்களை சத்தமிட்டு சொன்னது திமுக தான் என்று அக்கட்சி எம்பி வில்சன் விளக்கம். ஒட்டுமொத்த நாட்டிற்கே முன்னோடியாக திமுக இருந்ததால்தான் அனைவருக்கும் விழிப்புணர்வு ஏற்பட்டதாகவும் பேட்டி. சார், இதுக்கு முன்னோடியே எங்க தலைவர் தான் சார். திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்தியாவுக்கே டீலிமிட்டேஷனுடைய பிரச்சனை என்ன, அரசியலமைப்புல என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு அதை சத்தம் போட்டு சொல்லி இந்தியாவிற்கே உள்ள அத்தனை பேரும் விழித்துக் கொண்டார்கள். இளைஞர்கள் ஆதரவை பெற்றுள்ள முதல்வர் விஜய் தூய தமிழில் பேச வேண்டும். சட்டமன்றத்தில் பாமக எம்எல்ஏ கணேஷ்குமார் கோரிக்கை. ஆறு முறை முதல்வராக இருந்த கருணாநிதியை சட்டமன்றத்தில் நினைவு கூர்ந்திருக்க வேண்டும். கருணாநிதியின் நினைவு நாளையொட்டி சட்டமன்றத்தில் பிரேமலதா விஜயகாந்த் ஆதங்கம். இந்தியாவின் பழமை மிக்க தலைவர், இந்த அவையில் 6 முறை முதலமைச்சராக அமர்ந்த கலைஞர் ஐயாவினுடைய நினைவு நாள். அந்த இரங்கல் செய்தியோட அவரையும் நாம் இன்றைக்கு நினைவு கூர்ந்திருந்தால் அவர் சார்ந்த கட்சிக்கு மட்டும் இல்லாமல் இந்த அவைக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெருமையாக, ஒரு சிறந்த உதாரணமா, எடுத்துக்காட்டாக இருந்திருக்கும். தாவேகா ஆட்சியில் பில்களை கிளியர் செய்ய கமிஷன் கேட்கப்படுவதாக திமுக எம்எல்ஏ ரகுபதி குற்றச்சாட்டு. ஆதாரமில்லாமல் புகார் கூறக்கூடாது என்று நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் பதில். மத்திய அரசிடம் சத்தமே இல்லாமல் தாவேகா அரசு சரண்டர் ஆகிவிட்டதாக சட்டமன்றத்தில் திமுக குற்றச்சாட்டு.
கடந்த ஆட்சியில் ஏற்றுக்கொள்ளாத ஊரக வேலை திட்டமான விபிஜி ராம்ஜி திட்டத்தை தாவேக அரசு ஏற்றுக்கொண்டதாக ரகுபதி விமர்சனம். திமுக சின்னத்தில் வெற்றி பெற்ற ஜவாஹிருல்லா, தமிமுன் அன்சாரி உள்ளிட்டோர் பேச சபாநாயகர் அனுமதி மறுப்பு. திமுக கொறடா கூறினால் அரசின் தீர்மானம் மீது பேச அனுமதி தருவதாக விளக்கம். திரு தமிமுன் அன்சாரி, முனைவர் ஜவஹருல்லா, திரு ராமச்சந்திரன், திராவிட முன்னேற்ற கழக சிம்பிள் அதில் சின்னத்தில் நின்றவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக கொறடா அனுமதி அளித்தால் தான் நான் பேச அனுமதிக்க முடியும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒருவர் பேசிவிட்ட பிறகு மற்றவர்களுக்கு அனுமதி இல்லை. மத்திய அரசுக்கு செலுத்தப்படும் வரியிலிருந்து தமிழகத்திற்கு உரிய நிதி பகிர்வு கோரி தனி தீர்மானம். தமிழகத்திற்கான நிதி பகிர்வை உறுதி செய்ய வலியுறுத்தும் தனி தீர்மானத்தை கொண்டு வந்தார் அமைச்சர் மரிய வில்சன். ஒன்றிய அரசுக்கு செலுத்தப்படும் வரிகளில் இருந்து தமிழ்நாடு மாநிலத்திற்கு உரிய நிதி பகிர்வை உறுதி செய்ய வேண்டும். இந்த தீர்மானத்தை நாம் வரவேற்க வேண்டிய அதே காலகட்டத்தில் இன்றைக்கு மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வரி பகிர்வில் 50% அது குறிப்பிடப்பட வேண்டும். அதை வரவேற்று இந்த அளவில் அமைகிறேன். தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த இந்த தனி தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முழு மனதுடன் ஆதரிக்கின்றோம். உரிய நிதி பகிர்வு கோரி கொண்டுவரப்பட்ட தனி தீர்மானம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றம். குரல் வாக்கெடுப்பு மூலம் தீர்மானம் நிறைவேறியதாக சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவிப்பு. மாண்புமிகு நிதி திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர்களுடைய தீர்மான பேரவையின் முடிவு கூடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறியது. செலவு பொறுப்பு மாநில அரசிடமும் வருவாய் ஆதாரங்கள் ஒன்றிய அரசிடமும் இருப்பதாக முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கவலை. நிலவும் முரண்பாட்டை தீர்க்காமல் தமிழ்நாட்டின் எதிர்கால வளர்ச்சியை தீர்மானிக்க முடியாது என்றும் கருத்து. செலவு பொறுப்பு என்பது மாநிலங்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் வருவாய் ஆதாரங்கள் யாரிடத்தில் இருக்கிறது சொன்னால் அது ஒன்றிய அரசு இடத்தில் இருக்கிறது. இந்த முரண்பாட்டை தீர்க்காமல் தமிழ்நாட்டினுடைய எதிர்கால வளர்ச்சியை நாம் தீர்மானிக்க முடியாது. முதல்வர் விஜய் பற்றிய மார்க்கண்டேயனின் பேச்சு குறித்து சபாநாயகரிடம் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா புகார். அவை மாண்பை குலைக்கும் வகையில் பேசியிருப்பதால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை. திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் மீதான புகார் அவை உரிமை மீறல் நடவடிக்கை குழுவுக்கு அனுப்பப்படும். மார்க்கண்டேயனிடம் விளக்கம் கேட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சபாநாயகர் அறிவிப்பு. முதல்வரின் எலும்பை உடைப்பேன் என்ற பேச்சை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் கருத்து. ஆபாச பேச்சுகள், வெறுப்பு பேச்சுகளை உறுப்பினர்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். உனக்கு எலும்பு இருக்காது என்று ஒருத்தர் சொன்னால் அது நியாயம்தானா என்று யோசிங்க. ஆபாசமான பேச்சும், ஆபத்தை விளைவிக்கிற பேச்சும், வன்முறையை தூண்டுகிற பேச்சுக்களாலே நாம் என்ன சாதிச்சு விட முடியும்? முதல்வர் விஜய் குறித்த தனது பேச்சை மறந்துவிடுங்கள், சட்டமன்றத்தில் கேட்டுக்கொண்ட திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன். இந்த அவையினுடைய கதவுகள் பூட்டப்படும் என்று சொன்னபோது என்னை அறியாமல் வந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் அருள் கூர்ந்து அதை மறந்துவிட வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வணக்கம். மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் எடப்பாடி பழனிசாமி. பட்ஜெட் மீதான விவாதத்தில் அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி புகழாரம். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரி சென்னை தலைமைச் செயலகம் வெளியே விவசாயிகள் போராட்டம். சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். சென்னை கலைவாணர் அரங்கில் தேசிய கைத்தறி நாள் விழா. முதல்வர் விஜய் பங்கேற்பு. அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவன சேவைகளை தனியார்மயமாக்கும் அறிவிப்பை திரும்பப் பெற அன்புமணி வலியுறுத்தல்.
அரசு துறைகளில் நிரப்பப்படாமல் உள்ள 6 லட்சம் காலி பணியிடங்களை விரைந்து நிரப்ப நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை. தமிழகத்தில் போதைப்பொருள் ரீல்ஸ் மோகம் வன்முறையை அதிகரித்து வருவதாக நயினார் நாகேந்திரன் விமர்சனம். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே நடந்த கொலையை சுட்டிக்காட்டி குற்றச்சாட்டு. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 1,11,200 ரூபாய்க்கு விற்பனை. பண்டிகை கால தேவை காரணமாக புதிய உச்சத்தை தொட்ட சர்க்கரை விலை. மகாராஷ்டிராவில் 100 கிலோ சர்க்கரை 4,716 ரூபாயாக அதிகரிப்பு. மருத்துவ அறிக்கையை 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்களை அனுப்பும் புதிய திட்டம் விரைவில் தொடக்கம். மாரடைப்பு அறிகுறி உள்ளவர்களை முன்கூட்டியே கண்டறிந்து உயிரை காக்கும் முயற்சி. மருத்துவத்திற்கான பட்ஜெட்டில் புற்றுநோய்க்கான சிகிச்சை மற்றும் முதியோர் நலத்திட்டங்களுக்கு முன்னுரிமை. ஆரோக்கிய மற்றும் குடும்ப நல திட்டங்களுக்காக 23,357 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. அரசின் மானியம் உதவித்தொகைகளுக்கான செலவு நடப்பு நிதியாண்டில் 1,74,000 கோடி ரூபாயாக அதிகரிக்கும் என்று கணிப்பு. இலவச மின்சார கட்டணத்தை ஈடுகட்ட வழங்கப்படும் மானியம் 18,860 கோடி ரூபாயுடன் முதலிடத்தில் உள்ளது. முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 8ஆம் ஆண்டு நினைவு நாள். சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள நினைவிடம் வரை ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி சென்ற திமுகவினர். மெரினாவில் உள்ள கலைஞர் கருணாநிதி நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து திமுக தலைவர் ஸ்டாலின் மரியாதை. திமுக எம்பிக்கள் எம்எல்ஏக்களும் பங்கேற்று மரியாதை செலுத்தினர். டெல்லியில் உள்ள அண்ணா கலைஞர் அறிவாலயத்தில் திமுக எம்பிக்கள் மரியாதை. லட்சிய பயணத்தில் கலைஞர் கருணாநிதியின் வழியில் திமுகவினர் தொடர்ந்து பயணிப்பர் என்று திருச்சி சிவா உறுதி. காலத்தால் அழிக்க முடியாத வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை. இப்படி ஒரு தலைவன் இனி பிறக்க முடியுமா என்ற ஏக்கம் எல்லோருக்கும் ஏற்பட்டது. என்னாலும் மறக்க முடியாத எங்கள் அந்த மாபெரும் தலைவன் காட்டிய வழியில் நடைபோடுவதும் அவருடைய வழியில இயக்கத்தை நடத்துகிற தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதும் எங்களுடைய பெருங்கடமை என்கின்றதை சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடிவாரண்ட் ரத்து. ஆஜரான நிலையில் பிடிவாரண்ட் உத்தரவை திரும்பப் பெற்ற சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம். தாவேக எம்எல்ஏ இளையராஜாவிடம் குதிரை பேரம் நடத்திய வழக்கில் கைதான அனைவரும் ஜாமீனில் விடுவிப்பு. விசாரணைக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் 14வது நபருக்கும் பிணை வழங்கிய சென்னை உயர்நீதிமன்றம். டாஸ்மாக் கடைகளில் கூடுதல் தொகை வசூலித்தால் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளிக்கலாம். கூட்டம் அதிகம் உள்ள கடைகளில் பாதுகாப்புக்கு காவலர்களை நியமிக்கவும் உள்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. வெளிநாடுகளில் உயர்கல்வியை முடித்த பின் 81 விழுக்காடு இந்திய மாணவர்கள் நாடு திரும்ப திட்டமிட்டுள்ளதாக ஆய்வில் தகவல். உலக நாடுகளில் அதிகரிக்கும் புதிய விசா கட்டுப்பாடுகள் மற்றும் இந்தியாவில் பெருகும் வேலைவாய்ப்புகளால் தாயகம் திரும்புவதில் ஆர்வம். டாபர் நிறுவன தயாரிப்புகளில் 100 விழுக்காடு இயற்கையானது என்று விளம்பரப்படுத்த தடை விதிக்கப்பட்ட விவகாரம். உணவு பாதுகாப்பு ஆணைய உத்தரவுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை. முடிவுக்கு வந்தது 40 ஆண்டுகால போபஸ் ராணுவ தளவாட ஊழல் வழக்கு. கடைசி மனுவை தள்ளுபடி செய்து வழக்கை முடித்து வைத்தது உச்சநீதிமன்றம். சர்வதேச கால்பந்து சம்மேளனத்தின் சமரசத்தை ஏற்காத ஐரோப்பிய கால்பந்து சங்கங்கள் உலக கோப்பையில் தனியார் முதலீடு திட்டத்தை கைவிடுவதாக இன்ஃபான்டினோ தெரிவித்த பிறகும் நம்பிக்கையின்மை.
ஆடி மாதத்தில் வாங்கும் தங்கம் மகாலட்சுமியின் அருளை வீட்டிற்கு வரவேற்கும் மங்களத்தின் அடையாளம். இந்த ஆடியை லலிதா ஜுவல்லரியின் பொன்னான ஆடி ஆஃபரோடு கொண்டாடுங்கள்.